தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு ரமணன், இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை வழக்கம் போல் இருக்கும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பரவலாக மழை பெய்யும் என்றும், கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில், குறிப்பாக இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே இடத்தில் நீடிக்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலே மிக அதிகமான மழை 9 சென்டிமீட்டர் வல்லத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக தாம்பரம் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ள காரணத்தினாலே இன்று முதல் வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாடு, கேரளா மற்றும் அதை ஒட்டியுள்ள கர்நாடகா, ஆந்திரா பகுதியிலே தொடங்கி உள்ளதாக இந்த அலுவலகம் அறிவிக்கின்றது.